நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.14ல் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் 7x² + ax + 2 = 0. ஸோ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸாக எதை கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா கமா பீட்டாங்கிறது ரூட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் இஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -13/7. ஸோ இதையும் கொடுத்துருக்காங்க. பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அந்த 2 ரூட்ஸ் இருக்குது இல்லையா, அதில் பீட்டாலேருந்து ஆல்ஃபாவை சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. -13/7 வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. அதாவது அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 7x² + ax + 2 = 0 இல்லையா. இதில் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -p/a அப்படிங்கும்போது -a/7. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கும்போது ஆல்ஃபா பீட்டா c/a, ஸோ 2/7. இப்போ இது தெரியும். ஆனால் கொடுத்துருக்கிறது என்னது, பீட்டா மைனஸ் ஆல்ஃபா -13/7. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த எக்ஸசைஸில். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலானா, ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் minus 2 alpha beta 4 alpha beta. ஓகே. இப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா. பட் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படின்னு இல்லை. ஓகே, 2 ரூட்ஸ் இருக்குது, அந்த 2 ரூட்ஸுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இந்த ஃபார்முலாவில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஆல்ஃபாவாக இருந்தாலும் சரி பீட்டாவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதுக்குனாலுமே இது ப்ளஸ்ஸாக இருக்கும்போது நோ சேஞ்சஸ். இங்கே மல்டிப்ளையாக இருக்கும்போது எந்த வேல்யூவை மாற்றி போட்டாலும், ஆல்ஃபா வேல்யூ கொண்டு போய் பீட்டாக்கோ பீட்டா வேல்யூ கொண்டு போய் ஆல்ஃபாவுக்கு போட்டாலும் இதனுடைய ஆன்சரில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னாலுமே சேம் ஃபார்முலா தான், அதை புரிஞ்சுக்கிடணும். ஓகேவா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு தான் என்னதுன்னு கொடுத்துருக்காங்க, -13/7ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளவு, -a/7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா எவ்வளவு 2/7 ஈக்குவல் டு எவ்வளவு -13/7 இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன அப்படின்னா, இந்த ரூட் வந்து இந்த சைடு போகும்போது பவர் ஸ்கொயராக போயிடும். ஸோ -a/7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 2s are 8/7, சரிங்க 8/7 ஈக்குவல் டு -13/7 த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்க ரூட் வந்து இந்த சைடு போகும்போது ஹோல் ஸ்கொயர் ஆயிடுது. ஸோ இப்போது மைனஸ் ஹோல் ஸ்கொயருங்கிறது இந்த மைனஸ் போயிடும். ஸோ a²/49 மைனஸ் 8/7 ஈக்குவல் டு 169/49. ஓகே. இப்போ என்னென்னா எல்சிஎம் எடுக்கணும். இங்கே 49, இங்கே 7. 49க்கும் 7க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 49 தான். ஸோ இங்கே 49 1 × a². இங்கே 49 வேணும்னா 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8ஐயும் 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 56 ஈக்குவல் டு 169/49. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், a² மைனஸ் 56 ஈக்குவல் டு 169/49. கீழே இருக்க 49 இங்கே போகும்போது மல்டிப்ளையாக போயிடும். ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஸோ a² மைனஸ் 56 ஈக்குவல் டு 169. ஸோ a² ஈக்குவல் டு 169 + 56. ஸோ a² ஈக்குவல் டு 225. ஸோ a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 225. அப்போ a ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா ±15. ஏன்னா 225க்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் 5 டேபிள். ஓகே. ஸோ 2 5க்கு 1 5, 2 3க்கு 1 3. ஸோ 5 3s are 15. ஸோ 225க்கு நம்ம ரூட் எடுக்கும்போது ±15 கிடைக்கும். ஸோ ஏயோட ஆன்சர் என்ன அப்படின்னா ±15 +15 அல்லது -15. இதுதான் ஆன்சர். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா.
ரொம்ப ஈஸி தான். பட் இந்த கான்செப்ட் தெரியணும். இந்த ஃபார்முலா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இந்த ஃபார்முலா வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டானாலும் இந்த ஃபார்முலா தான், பீட்டா மைனஸ் ஆல்ஃபானாலும் சேம் ஃபார்முலா தான். எதனால் அந்த ரீசன் என்ன அப்படின்னா, ஏன்னா இது உள்ள ப்ளஸ் மல்டிப்ளை தான். ஸோ ஆல்ஃபா பீட்டாவுக்கு நீங்கள் வேல்யூவை மாற்றி மல்டிப்ளை மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதனுடைய ஆன்சர்லேருந்து எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. ஒரு கான்செப்ட். ரெண்டாவது நம்ம வந்து இதை வந்து என்ன மாதிரி நம்ம கான்செப்டை அதை புரிஞ்சுக்கலாம்னா, ஆல்ஃபா பீட்டாங்கிறது அதனுடைய ரூட்ஸ். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் அப்படி தான். ஓகேவா, அது எந்த நம்பர்னாலும் பெரிய நம்பர், ஆல்ஃபாவுக்கு பெரிய வேல்யூ கொடுத்துக்கலாம், பீட்டாவினாலும் நம்ம பெரிய வேல்யூவாக எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தானே. ஸோ இப்போ இங்கே நீங்கள் பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு மாற்றினதுனால இங்கே பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்ட் -4 இன்ட்டு பீட்டா ஆல்ஃபான்னு போட்டாலும் எந்த சேஞ்சஸும் இல்லை இல்லையா, சேம் தான். ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸும் மல்டிப்ளை தானே இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ இதே தான் ஆன்சர் வரும். ஓகே, எப்படி ஏ வேல்யூ கண்டுபிடிச்சோன்னு தெரியுதா? ஓகே, தேங்க்யூ.